அடுத்த ஒரு அண்டர் ரேட்டட் பிராண்ட். அதை சொல்ல வேண்டாம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது ஒரு பிராண்டோட லிஸ்ட் எடுக்கும் போதே இது வேற எல்லாம் கார் தான் இது பிராண்டே அண்டர் ரேட்டட். என்ன பண்ண நீ ஒரு விஷயம் நினச்சி வரேன், இவ்வளோ நாளாக நம்ம சுற்றிட்டு இருக்கோம்ல, நம்ம இந்த ரோடு நீ சென்னை வரைக்கும் விடுறது வரைக்கும் நம்ம இந்த மார்த்தாண்டம்லேருந்து கப்பலூர் வரைக்கும் உள்ளது நம்மளோட காமன் டிரைவிங். மதுரைக்கு கண்டனூர் போனாலும் நம்ம அப்படி தான் போவோம், சென்னை போனாலும் அப்படி, பெங்களூர் போனாலும், கோயம்புத்தூர் போனாலும் அப்படி, நம்ம கப்பலூரை தாண்டி தான் டைவர்ஷன் எடுப்போம். ஆனால் இந்த ஸ்ட்ரெச் வந்து நமக்கு ரொம்ப பழக்கமான. இப்போ என்ன நீ பர்சனலி சொன்னால் அங்கே ஒரு பள்ளம் இருக்குது, அதில் வளவு இருக்குன்னு எல்லாமே நமக்கு தெரியும். அந்த இவ்வளோ என்டையர் டிரைவிங்லேயே இல்லை ட்ராவல்லே ஒரு இடத்துல கூட பிரேக் பண்ணுங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஓட்டினவங்களும் சரி ட்ராவல் பண்ணவங்களும் கம்ஃபர்டபுளாக வச்சுருந்த ஒரு கார் பஸ் ரீசன் தான். ஆனால் நம்பர்ஸ் அது எவ்வளோ 37 இல்லை. நான் என்ன நினச்சேன்னா பஸ்ஸால்ட் எல்லாத்தையும் ஓவர்டேக் ஒரு 500 வண்டியா மினிமம் மாதம் விற்க நினச்சேன். நீ C5 வந்து இந்த ப்ரீமியம் பீப்புள் வாங்கலாம். ஒன்று பாரு, பஸ்ஸால்ட் டார்க் எடிஷன் வருது. ஆல்ரெடி டார்க்காக தான் லைஃப் இருக்கு. இல்லை அது பிராண்டே அண்டர் ரேட்டட், உண்மையிலே அண்டர் ரேட்டட். இல்லை இந்த கர்வ் எத்தனை 1500 2000 3000 எல்லாம் ஒன்று இந்த பஸ்ஸால்ட்டை ஓட்டி தானே. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இஃப் இன் கேஸ் சிட்ரன் அஸ் அ பிராண்ட் வந்து இந்தியாவில் இல்லாத ஒரு கட்டம் வந்துன்னா ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லாங் டிரைவ் போகிறவங்க எல்லாம் அட்லீஸ்ட் சும்மா ஒன்று ஓட்டியாது. சரி, கம்ஃபர்ட் ரெண்டாவது அந்த 1.110 காம்படிஷன்ல கிடையாது. மீட்டரை பார்த்தா தான் இது எங்க வந்து நிற்கிறது. ஒரு போலோ C3 டிராக் ரேஸ் வச்சு அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா C3 எப்படி இதை பீட் பண்ண ஓட்டி பார்க்க சொல்லணும். நமக்கு ஈகோ ஸ்போர்ட்ல வந்து அந்த என்ஜினோட இது ஒரு பாயிண்ட்ல வந்து தெரியும் மிட் ரேஞ்ச் வீக் ஆகுது. நான் அன்னைக்கு தான் ஓட்டிட்டு இருந்தப்பா ஒரு 110 120 நினைச்சிட்டு, ஏன்னா என்ஜின்லையும் தெரியல, வண்டியோட ஸ்பீடு இருந்தாலும் ஒன்றும் தெரியல, மீட்டர் பார்த்தா 147 அப்படின்றது. இன்னொரு விஷயம் கூட கவனி, இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு இருந்தேன்னா டே இதுக்கு மேலே இதை புஷ் பண்ணாதீங்க, இது பிரேக் கிடைக்காது, வீல் வந்து நம்ம டக்குன்னு தெரியும். இந்த வண்டியில் அப்படி அலர்ட் பண்ண ஃபியர் நமக்கு தெரியாது. நீங்கள் இப்போ பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்ல இருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம்.